முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த வேர் டு ஸ்டடியை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, ஃபிக்ஸ் பண்ணதை வச்சு நோட்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து படித்து நோட்ஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா? நோட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். நிறையா வந்து நோட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணலாங்கிற வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். நீட்டாக எழுதுங்க, ரூல்டு பேப்பரில் எழுதுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து ரூல்டு ஷீட்டில் எழுதுறனால ரூல்டு பேப்பரில் நீட்டாக எழுதுங்க. ஒரு எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி நீட்டாக எழுதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கணும். இப்படி எழுதுகிறப்ப உங்களுக்கு அதுவும் எழுதுகிறப்ப முக்கியமாக எப்படி எழுதணும்னா, ஒரு ஆன்சரில் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு ஆன்சரை எழுதுகிற மைண்ட் செட்டை வச்சு எழுதணும். ஓகேங்களா? அது நான் எப்படிங்கிறது இப்போது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் சமச்சீர் புக்கில் ஒரு லெசன் ரேண்டமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெசனை படிக்கிறீங்கன்னு வைங்க, ஜஸ்ட்டு படிக்கக்கூடாது. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இதை வந்து நம்ம ஆன்சராக கொஷினாக கேட்டால் எப்படி எழுதுவோம் அப்படின்ற ஆங்கிள்லேயே உங்கள் மைண்டு வந்து ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் படிக்கிறேன்னு வைங்க, இப்போ இதை படிக்கிறேன்னு வைங்க, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கிறப்போ எப்படி படிக்கணும்னு சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ இந்த இதை படிக்கிறோன்னு வைங்க, இந்த பேராகிராஃபு. த ரிஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் 19th century ஃபால் அண்டர் 2 broad categories. ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், அதுக்கப்புறம் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு படிக்கிறோம்னா, ஓகே இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி சப்போஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் கேட்டால் இது இன்ட்ரோடக்ஷனாக நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து உங்கள் மைண்டு ஃப்ரேம் ஆகும். ஓகேங்களா? ஜென்ரலாக அப்படியே நீங்கள் பிளாங்காக நம்ம படிச்சுட்டே போயிருந்தோம்னா, இதை வந்து எந்த இடத்துல ஒரு கொஷினாக கேட்டால் எப்படி எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருது. ஓகே, இந்த வேர்ட்ஸும் நல்லா இருக்குது. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம மெயின்ஸில் வந்து எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப இன்னோவேட்டிவாக லைக் என்ன சொல்கிறது, புது புது கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுனாலாம் மார்க் கிடைக்காது. நல்ல சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான டேர்ம்ஸ், பேசிக்கான ஃபேக்ட்ஸ் எழுதுனாவே அவங்களுக்கே வந்து நல்ல மார்க் கிடைக்கும். ஏன்னா வந்து பேசிக்ஸை விட்டுட்டு நம்ம புதுசாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தோம்னா யூஸ் இல்லை. அவங்க வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ் இருக்காங்கிறது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியுது, ஓகே இதே வேர்ட்ஸை அப்படியே போட்டு எழுதலாம். ஓகே இந்த மாதிரி கேட்டால் இது இந்த இன்ட்ரோவாக எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம படிக்கிறப்பவே இது ஒரு கொஷினாக கேட்டால் எப்படி நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம், அந்த பாயிண்டெல்லாம் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே படிக்கணும். இப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்போ படிக்கிறீங்கன்னு வைங்க, இப்போ பாருங்கள், இப்போ சம்மரியில் பாருங்கள். இப்போது ராஜாராம் மோகன் ராய் பற்றியே தனியாக ஒரு 10 மார்க் கேட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் விடக்கூடாது. இது எப்படி எழுதலாம், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லும் தானாக வரும். இப்போ பாருங்கள், ப்ரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய்ஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் ஹஸ் பீன் ப்ரொவைடட். ஓகே இந்த பாயிண்ட் படிக்கிறோமா, ஓகே ராஜாராம் மோகன் ராயோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி கேட்டால் இதை நம்ம கன்க்ளூஷனாக எழுதலாம். ஈஸியாக இருக்குது. இல்லைனா வந்து நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் எழுதுறதுனே தெரியாது, நம்ம புக்கில் இப்படி பேசிக்காக கொடுத்துருக்கிறத ஓகே இதை நம்ம கன்க்ளூஷனாக எழுதலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து மைண்டு வந்து அந்தந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு கொஷினாக கேட்டால் எந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை எழுதலாம், ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே மைண்டு ஒர்க் ஆகணும். ஜஸ்ட் பிளாங்காக நம்ம வந்து லெசனை வந்து ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ணிட்டு போகக்கூடாது. இதை இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கிறப்பையும் வந்து இது ஸோ உங்களோட நோட்ஸ் வந்து உங்கள் நோட்ஸில் இருக்க கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டாக உங்கள் நோட்டில் எழுதுறீங்கன்னா ஓகே இந்த பாயிண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல கேட்டால் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி மைண்டு யோசித்து எழுதணும். ஜஸ்ட் உங்கள் புக்கில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே வந்து ஷார்டன் பண்ணி எழுதுறது நோட்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட்டை எந்த இடத்துல எப்படி கேட்டால் எழுதுவோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நோட் மேக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து மெயினாக நம்ம நோட் மேக்கிங் பண்ணுறப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம நோட்ஸ் எடுத்துருவோம், அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக அப்போ தெரியும். திரும்ப வேறு ஒருத்தரோட நோட்ஸோ இல்லை ஆன்லைனில் வேறு நோட்ஸோ பார்க்குறப்போ நம்ம நல்லா எடுக்கல, திரும்ப வேறு எடுக்கலாம், எக்ஸ்ட்ரா எடுக்கலான்னு எடுப்போம். அந்த விஷயத்தை அந்த வந்து நம்ம பண்ணிடவே கூடாது. அதனால தான் நம்மளால் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட சக்ஸஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஒன்ஸ் நீங்கள் வந்து நோட் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்திருக்கோம், நம்ம நோட்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த நோட்ஸையுமே எடுத்து பார்க்காதீங்க, இன்னும் பெட்டராக இருக்கான்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு பண்ணிட்டோமா அதை அப்படியே திரும்ப ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல்
உங்கள் நோட்டில் இருக்க எப்படி உங்கள் நோட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னா உங்கள் நோட்டில் இருக்க கண்டென்ட்டை வச்சு நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 60% ஆஃப் கொஷின்ஸை கண்டென்ட்டை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுனாலே உங்கள் நோட்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் நோட்ஸ் நீங்கள் எடுத்த நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து பிவைக்யூ கொஷின்ஸோ இல்லை டெஸ்ட் சீரீஸ்லேயோ வந்து நீங்கள் ஒரு 60% ஆஃப் கண்டென்ட் இந்த உங்கள் நோட்ஸில் எழுதுறீங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து பெஸ்ட்டான கண்டென்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு க்ரைட்டீரியா மாதிரி வச்சு நோட் மேக்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிவைக்யூஸ் ரைட் த பிவைக்யூஸ் இருக்குது இல்லைங்களா? ஒன்ஸ் இந்த நோட் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டாபிக் நம்ம நோட் மேக்கிங் பண்ணுறப்பயே இது மூணையும் செக் பண்ணி சைமல்டேனியஸாக நோட் மேக்கிங்னு ரேண்டமாக சமச்சீர் புக் எடுத்து உடனே பண்ணிட மாட்டோம். பிவைக்யூஸில் என்ன ஆங்கிளில் கேட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம நோட் மேக்கிங் பண்ணணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நோட்ஸை வச்சு பிவைக்யூஸ்க்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா கொஷினுக்கும் எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்கள் நோட்ஸை வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னோடய நோட்ஸ் குரூப் 2ல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் இருக்குன்னா இதுதான் வந்து என்னோடய நோட்ஸ். ஓகேங்களா? இந்த நோட்ஸை மட்டும் தான் நான் ரிவைஸ் பண்ணுவேன். கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு எதர் நீங்களே செல்ஃபாக பிவைக்யூஸை வச்சு எழுதி பார்க்கலாம், இல்லைனா டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுவும் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டு எழுதினதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்பப்போ நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 10th டெஸ்ட் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நோட்ஸ் கூட என்ன ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட் ஆன்ஸ் எதர் கரண்ட் அஃபேர் ஒரு 2-3 பாயிண்ட்டை வந்து உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை கண்டினியூஸாக இந்த ஆட் ஆனை சேர்த்து இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் மெயினாக அந்த டாப்பிக்கை மினிமம் 3 times அது ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் மெயின்ஸுக்கு மினிமம் சொல்கிறேன், நான் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் மினிமம் 3 times அது நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எடுத்த நோட்ஸை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் எதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எழுதி பார்த்துருக்கணும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து மெயின்ஸ்க்கு அடுத்தடுத்த மெயின்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, நிறையா 60% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, 75% ஆஃப் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நிறையா வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த கொஷினுக்கு எப்படி எல்லாம் ஆன்சர் எழுதலான்னு பிரெயின் ஸ்டார்மாவது பண்ணி பார்த்துருக்கணும். ஒரு டாபிக் அப்ரோச் பண்ணுறதோ ஒரு மெயின்ஸ் சிலபஸ் அப்ரோச் பண்ணுறதோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து கேரண்டீட். சப்போஸ் உங்களோட இதில் வந்து ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லா தான் படிச்சிருக்கோம் நம்ம ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லைனா அதை ரிப்பீட்டடாக வந்து எழுதி பார்த்துருக்க மாட்டீங்க. ப்ராக்டிஸ் எப்பயுமே நம்ம படிக்கிறது வேறு, எழுதி பார்க்குறது வேறு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா பிளான் பண்ணுவோம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக பிளானிங் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸிக்யூஷன். அது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு மேபி அதாவது சான்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோல்டரில் ஒரு ஷீட் காட்டுறேன். இப்போ ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா இப்போது டிஎன்பிஎஸ்சி ஸ்பெசிமன் இதுதான் நான் வந்து பிரிண்ட் அவுட் போட்டிருக்கீங்க. என்ன டெஸ்ட் இப்போ சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் நீங்களே கொஷின்ஸ் ரேண்டமாக எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எழுதுனீங்கன்னா எழுதி பார்த்துட்டு நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம மேப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து எப்படி வந்து உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நிறையா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எவாலுவேஷன் சீரீஸ்னு நம்ம சேனலில் ஒன்று போயிட்டுருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஆன்சர்ஸை நீங்களே எவாலுவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களே எவாலுவேட் பண்ணி அதை திருத்திக்கோங்க. அதை திருத்தி
நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஓவரால் அந்த பேப்பரில் நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அது சேஃபாக வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் ரிவைஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஓகே நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ரிவிஷன் இன்னொன்று வந்து ரிவிஷன் வந்து பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரணும். இப்போது 100 பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட கண்டினியூஸாக அந்த ரிவிஷன் பண்ணுறீங்கல்ல, ரிவிஷன் பண்ண நீங்கள் பேஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். 50 பேஜுக்கு வந்து ஒரு நோட்ஸை வந்து நீங்களே எழுதி நீங்களே ஷார்டன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் அப்போ ஒரு 7 பேஜுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் இந்த மாதிரி உங்களோட நோட்ஸோட லெவல் ரிவிஷன் பண்ண கம்மியாகிட்டே வரணும். சப்போஸ் இதில் நீங்கள் படிக்கிறப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு மறந்துடுச்சு, அதோட கான்செப்ட்டும் புரியலன்னா எதர் இந்த நோட்ஸ்க்கோ இல்லை இந்த நோட்ஸ்க்கோ போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதுவும் வந்து உங்களோட இந்த 100 பேஜஸ் மெயின் நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நோட்ஸில் நல்ல வந்து கிளாரிட்டியோட ஃபுல்லாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்த நோட்ஸ்லேயே அந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களுக்கு தெரியாது, திரும்ப கரெக்டாக தெரியாது, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிறதே ஒரு புக்கு மாதிரி கரெக்டாக கிறிஸ்பாக வித் பேசிக் ஃபேக்ட்ஸ் உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.